வந்து நம்ம மல்டி விட்டமின் சப்பாத்தி வித் கிரீன் சட்னி நம்ம பண்ண போறோம். கோதுமை மாவு, நெய், எண்ணெய், பூண்டு, புதினா, உப்பு, கொத்தமல்லி, மாங்காய், ஓமம், தயிர், வெங்காயம், கேரட், பீட்ரூட், சொரக்காய், முள்ளங்கி, பச்சை மிளகாய் அண்ட் ஜீரகத்தூள். ஸோ இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிட்டோம். இது துருவறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நமக்காக அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணி தான் இல்ல துருவதான் லேட் ஆகும். பட் மெயின் டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். பட் நம்ம சப்பாத்தி செய்யறது ரொம்ப சிம்பிள், செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ அந்த சிம்பிளா செய்யறதுங்கறத எப்படி ஆரம்பிக்க போறோம் அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம துருவி வச்சிருக்க வெங்காயம், முள்ளங்கி. ஆக்சுவலி முள்ளங்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அதோட ஒரு வியர்டான ஸ்மெல் வரும். சாம்பார்ல போட்டாலும் சில பேருக்கு பிடிக்காது. இதே இதுல போட்டிங்கன்னா இதுல அந்த முள்ளங்கி போட்டிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஸ்மெல்லும் வராது. எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். இதுல என்னென்ன வெஜிடபிள் போட்டிருக்கோன்றதே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி சொரக்காலையும் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நம்ம நார்மலா பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம், கூட்டோ இல்ல பொரியல்னா இதெல்லாம் பிடிக்காது. எல்லாருக்குமே ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுத்தாதான் பிடிக்கும். பட் இதுல நம்ம போடுறது வந்து எல்லாமே வந்து இதுல இருக்கும். பட் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல இதெல்லாம் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதை விட தாண்டி நம்ம நிறைய காய்கறிகள் போடுவோம். என்ன பண்ணுவோம்னா அந்த ரெசிபியை ஓவர் குக் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, இதுல அதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போறோம். காய்கறியோட நன்மைகள் அப்படியே இருக்கும். பீட்ரூட் ஆட் பண்றோம். அண்ட் பீட்ரூட் ஆட் பண்றதுனால கலர் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும். இது சேஞ்ச் ஆகுறதுனால வந்து பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். பசங்களுக்கு வந்து இது வந்து ரெட் கலர் சப்பாத்தி, இது வந்து அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் பட் மறைஞ்சிருக்கும் உள்ள. ஸோ இதில் வந்து க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் இருக்கணும். அண்ட் வந்து சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த ட்ரை ஸ்பூன் இருக்குப்பா, வேணும்னா இது எடுத்துக்கோங்க. சீரகத்தூளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம். இது எல்லாமே ஃப்ளேவருக்கு தான். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பாலக்கீரை இருந்துச்சுன்னா அதையுமே ஃபைனாக சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஓமம். இந்த ஓமம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் போட்டால் போதும். அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போடணும் கையில். கசூரி மேத்தி போடுவாங்க நார்த்துலலாம், அது மாதிரி. ஆமா, இந்த ஓமம் வந்து வேற எதுல போட்டாலும் அதோட ஸ்மெல் பிடிக்காது பசங்களுக்கு. பட் இதுல போட்டா அகைன் அது தெரியாது. அண்ட் வெரி குட் ஃபார் டைஜஷன். நல்லா இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து சால்ட் இதுல போட்டுடலாம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து சால்ட் போட்டிருக்கு. சால்ட் போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இதை விட்டுடுங்க. பிசையவே வேண்டாம். இதுல நான் இன்னும் தண்ணியே ஆட் பண்ணல. அது ஏன்னா இதுல வெங்காயத்துல இந்த சொரக்கால முள்ளங்கியில இருக்க தண்ணி எல்லாமே இந்த மாவுல அதுவே இறங்கும். நம்ம சால்ட் போட்டோம்னா அதை ரிலீஸ் பண்ணும் தண்ணியை. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இதை நம்ம பிசைஞ்சோம்னா தண்ணியே தேவையில்லை. இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து இதை பிசைஞ்சிடலாம். அப்படி வேணும்னா லைட்டா தெளிச்சுக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து ஹெல்த்தி இந்த சப்பாத்தி. ஏன்னா இது நம்ம தண்ணி கூட நம்ம சேர்க்கல. இதுல இருக்க வாட்டர் கண்டென்ட்லயே நம்ம மொத்த சப்பாத்தியும் பிசைஞ்சிடலாம். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ண போறோமோ அதை வந்து நம்ம சட்னிக்கு தான் பண்ண போறோம். ஆமா இல்லையா? அது சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ள. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கொத்தமல்லி ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். எல்லாம் அது ஆக்சுவலி நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமா புதினா. இது என்னன்னா இதுல எல்லாமே ராவா தான் நம்ம இது பண்ண போறோம். அதனால புதினா ரொம்ப வேண்டாம். கொஞ்சமா புதினா, ஈவன் பூண்டு கூட ராவா தான் பண்ண போறோம். ஸோ அதுல கொஞ்சம் ஒரு 3 தான் போட்டிருக்கேன் பூண்டு. பச்சை மிளகா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா போதும். இன்னொரு மெயின் இன்கிரீடியன்ட் இந்த சட்னியில சீக்ரெட் இன்கிரீடியன்ட்னா மாங்காய். ஸோ இந்த ரா மாங்காய் எதுக்கு போடுறோன்னா அதுல அந்த புளிப்பு அண்ட் அந்த மாங்காவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா இதை சாப்பிட்டா ரெசிபி கேட்பாங்க, இதுல என்னமோ ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால இந்த மாங்காய் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் போட்டா. சப்போஸ் மாங்காய் கிடைக்கலன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கிடைக்கும் நம்ம, ஏன்னா இந்த சட்னி அதே மாதிரி சாப்பிடணும்னா மாங்காவோட தான் சாப்பிடணும். அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட். இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமா, க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, தண்ணி போதும் நினைக்கிறேன், ஏன்னா அரைச்சி எடுத்துட்டாங்க மேம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி க்ளவுட் கிச்சனில் இது ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் ரொம்ப டிமாண்டான ஒரு இந்த ஐட்டம், மல்டிவிட்டமின் சப்பாத்தி வித் திஸ் கிரீன் சட்னி. அண்ட் இந்த சட்னி வந்து இதை வந்து இப்படியேவும் தொட்டுக்கலாம். பட் நமக்கு வந்து எவ்வளோதான் நீங்கள் கொத்தமல்லி போட்டாலுமே குவான்டிட்டி கொஞ்சம் தான் கிடைக்கும் இதில். ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக சப்பாத்திக்கு வந்து இது தனியாக அது கொடுப்பாங்க, அந்த மாதிரி பராத்தாஸ்க்கு. இதை நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா குவான்டிட்டியும் நல்லா இருக்கும், தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பவுலில், குட்டி பவுல், அந்த பவுல் வச்சுக்கலாம். இந்த பவுலில் வந்து இப்போ இதை நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராவாக தான் போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க, டேஸ்டாகவும் இருக்கும். இந்த சட்னி தயிர் இல்லாம இந்த மாதிரி அரைச்சு ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப மிக்ஸ் பண்ணிட்டும் நம்ம குட்டி விஸ்க் இருந்தா எடுத்துக்கலாம். குட்டி, எஸ். தயிரை வந்து மிக்சியில போட்டு அடிச்சிடக்கூடாது, அது வந்து ரொம்ப தண்ணியா ஆயிடும். அதனால கண்டிப்பா விஸ்க் வச்சு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் மேனுவலாக பண்ணிக்கோங்க, இது அப்படியே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு அரைச்சிடாதீங்க, மோர் மாதிரி ஆயிடும் அப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் குடிக்கணும், அதை சட்னியா தொட்டுக்க முடியும். ஆக்சுவலி ஆமா, இது மீந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு மோர் மாதிரி அடிச்சு குடிச்சிடலாம். யா, ஸோ எதுவும் வேஸ்டேஜ் கிடையாது. ஆமா. ஸோ நம்ம சட்னி ரெடி. இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி தண்ணியே விடலை, பட் நமக்கு தண்ணி நல்லா விட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அதை ரோல் பண்ணி வைக்கிறதுக்கான தட்டு எல்லாம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த சப்பாத்தி வந்து ஹார்டா வருமா அப்படிலாம் பயப்பட வேணாம். இதுல இவ்வளவு வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி அது சாஃப்டா தான் வரும். தண்ணி இப்போ இது ரொம்ப அதிகமாயிடுச்சுனாலும் பயப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அது சப்பாத்தியை சுட்டுடலாம். ஆக்சுவலி சப்பாத்தின்றதை விட நார்த் இந்தியன்ஸ் வந்து இது வந்து பராத்தாஸ், மூலி பராத்தா அப்படி சொல்லுவாங்க. மூலினா ரேடிஷ். பட் அந்த ஐடியா வச்சு நானா தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா வந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு வழியா வந்து இந்த கிரீன் சட்னியை பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் டோவை ரெடி பண்றது அப்படிங்கிற மாதிரி, டோவை ரெடி பண்றது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தண்ணியே ஊற்றல, லைட்டாக தெளிச்சுக்கணும் வேணும்னா, பத்தலைன்னா. அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். ஓகே மேம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து இதை ரோல் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய ரோலாகவே பண்ணிக்கோங்க. மாவுல நல்லா தொட்டு அதுக்கப்புறமா திரட்டணும். இதில் ஆக்சுவலி மாவை விட வெஜிடபிள்ஸ் தான் நிறைய இருக்கும். நல்லா எவ்வளோ தின்னா வேணாலும் இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது திரட்டும் போதே நம்ம தவா வச்சிடலாமா? தவாவை ஏன்னா நல்லா சூடாகணும். நான் இப்போ இங்கே வைக்கிறேன். பிளேட்டை இங்கே வைக்கிறேன் மேம். தவாவை நான் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து நல்லா அது ரெடி ஆகட்டும். நிறைய ட்ரை மாவு போட்டு போட்டு திரட்ட உங்களுக்கு நல்லா மெலிசா வரும். ஈவன் வெள்ளரிக்காய் இருந்தா கூட துருவி போட்டுக்கலாம். ஓகே. ஆனா அது அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம மாவை ஆக்கிட்டோம்னா மாவு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். ஸோ மார்னிங்கில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனாங்கன்னா அன்னைக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இதுலேயே இருக்கு. ஸோ அதனால தான் இது மல்டி விட்டமின், எல்லா வெஜிடபிளில் இருக்க விட்டமினும் ஒரு சப்பாத்தியில் நமக்கு கிடச்சிரும். ஸோ தயிர் ப்ரோபயோட்டிக் ரொம்ப நல்லது. ஆமாம். ஸோ இது நல்லா தவா ஹாட்டாக இருக்கணும்.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு தவா அளவுக்கு ஒரு சப்பாத்தியை சுத்தின ஒரே ஆள் இவங்க தான் இந்த கிச்சன் கில்லாடிகள்ல. அதுக்காகவே எங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்குக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே சின்னதா போடுவோம், பிகாஸ் அதை எடுத்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதே அளவுக்கு நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க. ஃபைன். சரி, இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்றதுக்கு என்ன மேம், நெய் எடுத்துக்க போறோமா? ஆயில் ஃபைனலாக தான் நெய் போடணும். ஓஹோ. நெய் ஃபர்ஸ்டே போடக்கூடாது. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி குட்டியாக பபுள் மாதிரி வந்துச்சுன்னா தான் நீங்கள் ஃப்ளிப் பண்ணணும், திருப்பி போடணும். உடனே அவசரப்படக்கூடாது. இந்த வெஜ்ஜஸ் லைட்டாக தான் உங்களுக்கு அதில் வந்து பாயில் ஆகும், ரொம்ப இதுவாகாது. பட் சாப்பிடும்போது அதோட இது எதுவுமே தெரியாது, நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பபுள் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடலான்னு அர்த்தம். ஓகே, வாவ், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் போட்டுட்டு ஃபைனலாக நெய் போட போகிறேன்னாங்க. ஸோ எண்ணெயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இல்லை டயட் கான்ஷியஸாக இருக்கவங்க எண்ணெய் கூட வேண்டாம்னா வேண்டாம், போட வேண்டாம். இனிமேல் நான்ஸ்டிக் தவால தான் பண்ண போகிறோங்கிறதுனால தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து எண்ணெய் போட்டோம். அகெயின் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஊற்றணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்பூனால் தடவை விட்டால் போதும். ஓகே, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன் அவ்வளோதான். பச்சை காய்கறிகள் போட்டிருக்கும் போது எண்ணெய் படும்போது தான் அது கொஞ்சமாவது ஹீட் ஆகி கொஞ்சம் குக் ஆகும். அதனால் இப்போ வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெய்யும் அகைன் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ரெடி ஆயாச்சு. பிளேட்டு ஃபைன், அங்கே பிளேட் இருக்கு. சுட சுட சப்பாத்தி அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. மல்டி விட்டமின் சப்பாத்தி வித் கிரீன் சட்னி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை இப்போ பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சப்பாத்தி அண்ட் சட்னி ரெடி ஆயிடும். கோதுமை மாவு கூட வந்து முள்ளங்கி, வெங்காயம், சுரக்காய், கேரட், பீட்ரூட் அண்ட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா நல்லா ஃபைன்லி சாப்டு பண்ணதை ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் ஜீரகத்தூள், ஓமம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றாமல் அப்படியே நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ரவுண்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி சப்பாத்தி மாவில் அதை சப்பாத்தியாக நம்ம வந்து எடுக்கணும். சட்னிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, பூண்டு, மாங்காய் இதெல்லாம் போட்டு அண்ட் கொஞ்சம் ஜீரகத்தூளையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு அண்ட் தயிரோட நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்தோம்ல, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு முதல்ல வந்து தவா வச்சு தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பபிள் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு அதில் இந்த சைடு என்ன அந்த சைடு என்னன்னு ஃப்ளிப் பண்ணி 2 டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் நெய் 2 சைடும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்ச மல்டி விட்டமின் சப்பாத்தி வித் க்ரீன் சட்னி. அண்ட் இதுதான் நாங்கள் செஞ்ச அந்த ஷார்ட் ரீகேப். ஸோ ரீகேப்பை தொடர்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் 2 விஷயமே டேஸ்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்பாத்தியை எடுக்க போகிறேன். சப்பாத்தி எடுத்துட்டு சப்பாத்தியை தனியாக தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா சப்பாத்தியோடு இதை டேஸ்ட் பண்ணோன்னா அந்த மாங்காவோட ஃபீல் எப்படி இருக்குது அந்த க்ரீன் சட்னிலன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு சப்பாத்தியை டேஸ்ட் பண்ணிடலாம். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி பைட் அந்த நம்ம வந்து கிரேட்டட் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம்ல அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து எண்ணெய் அண்ட் நெய் போட்டிருக்கோம்ல, நெய்யோடு சேர்த்து ஓமம் அங்கங்கே வரும்போது அது ஒரு வேறு ஃபீலில் இருக்குது. ஸோ ஓமத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா எல்லாத்துலேயுமே ஓமம் போட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த ஓமம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம மல்டி விட்டமின் இல்லை, நீங்கள் டேஸ்ட்டுக்காக கூட இந்த சப்பாத்தியை சாப்பிட்டுடலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா சுகர்லாம் இருக்குன்னா அவங்க 7 மணிக்கு மேலே டின்னர் அப்படிங்கிறத சப்பாத்தியாகவே சாப்பிட்டு அவங்க வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த சப்பாத்தியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. they'll be so happy. அண்ட் இப்போ வந்து க்ரீன் சட்னியை டேஸ்ட் பண்ணிடலாம்.
க்ரீன் சட்னிலையும் வந்து மாங்காய் விட தாண்டி ரொம்ப நல்லா இருக்குது. பட் நம்ம போட்ட அந்த ஜீரகத்தூள் இருக்குல்ல, அது வந்து நல்லா சவுண்டாக இருக்குது, ப்ராமினெண்ட்டாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ நல்லதையே சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும், டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மனுஷனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஹெல்த், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா ஒரே ரெசிப்பியில் இவ்வளோ வெஜிடபிள்ஸையும் எடுத்துகிட்டு வந்து போடுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அப்படியே போட்டாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அப்பீலிங்காக கொடுக்க மாட்டாங்க, டேஸ்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ஆகிடும். பட் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபுட்டை நம்ம குக் பண்ணும்போதும் சரி, அது வந்து ஒரு சர்வ் பண்ணி அது வந்து அந்த டைனிங் டேபிளுக்கு போகும்போதும் சரி, ஒரே மாதிரி ஒரே ஃபீலோட போச்சு அப்படின்னா தான் அது ஈஸியாக காலியாகும். ஸோ அது மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டூ.